சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் 6 வாரங்களுக்குள் $200 மில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க ட்ரோன்களை வீழ்த்திய ஏமன், ஈரானில் அணு உலை கட்டுமானத்திற்கு நிதியளிக்கும் ரஷ்யா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய தயார் ஈரான் அறிவிப்பு, புடினின் முக்கிய ராணுவ ஜெனரல் கார் குண்டு வெடிப்பில் மரணம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். சமீபத்திய வாரங்களில் $200 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள முழு அமெரிக்க ரீப்பர் ட்ரோன்களை ஏமன் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இது ஏமன்களுக்கு எதிரான அமெரிக்காவின் பிரச்சாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பொருளிழப்பை குறிக்கிறது. ஏமன் மீது இயங்கும் அமெரிக்க விமானங்களை குறிவைக்கும் முயற்சிகளை ஏமன் படைகள் முடக்கிவிட்டதால் மார்ச் 31 முதல் ஏப்ரல் 22 வரை ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் மட்டும் 3 ட்ரோன்கள் காணாமல் போனது அதிக உயரத்தில் பறக்கும் அமெரிக்க விமானங்களை தாக்கும் ஏமன்களின் திறனில் முன்னேற்றத்தை இது குறிக்கிறது. சுமார் $30 மில்லியன் விலை கொண்ட இந்த ட்ரோன்கள் நீர் அல்லது நிலத்தில் மோதிய போது உளவு அல்லது தாக்குதல் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன. அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனத்தின்படி மார்ச் 31, ஏப்ரல் 3, 9, 13, 18, 19 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரபு அரசுக்கு எதிராக தினசரி தாக்குதல்களை நடத்த உத்தரவிட்டதை தொடர்ந்து மார்ச் 15 முதல் ஏமனில் டஜன் கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யாவால் ஒதுக்கப்பட்ட கடன் வரியுடன் ஈரானில் ஒரு புதிய அணுமின் நிலையத்தை நிர்மாணிக்க ஈரானும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டிருப்பதாக ஈரானிய எண்ணெய் அமைச்சர் மொக்சின் பக்னேஜாத் தெரிவித்திருக்கிறார். ஈரானும் ரஷ்யாவும் அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்துவதிலும் புதிய அணுசக்தி வசதிகளை நிர்மாணிப்பதிலும் ரஷ்யாவின் கடன் வரியை பயன்படுத்தி புசேர் மின் நிலையத்தின் 2 மற்றும் 3 கட்டங்களை முடிப்பதிலும் தங்கள் ஒத்துழைப்பை தொடரும் என்று வெள்ளிக்கிழமை ஈரான் மற்றும் ரஷ்யா இடையேயான 18வது கூட்டு பொருளாதார ஒத்துழைப்பு ஆணையத்தின் நிறைவு விழாவில் பக்னேஜாத் கூறியிருக்கிறார். இரு தரப்பினரும் தங்கள் எண்ணெய் தொழில்களின் மேல்நிலை துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களை மேம்படுத்துவதற்கும் ஒரு ஒப்பந்தத்தை அவர் அறிவித்திருக்கிறார். ஈரானும் ரஷ்யாவும் ரஷ்யாவின் ஹாஸ்ப்ரோமுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதையும் இறுதி செய்வதையும் விரைவுபடுத்த முயல்கின்றன என்று பக்னேஜாத் கூறியிருக்கிறார். பெட்ரோகெமிக்கல் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தல், பெட்ரோலிய பொருட்களை மாற்றுதல் மற்றும் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களின் கீழ் எண்ணெய் வயல்களை மேம்படுத்துவதற்காக ரஷ்ய நிறுவனங்களுடன் ஆக்கபூர்வமான தொடர்பு ஆகியவற்றையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ரஷ்ய எரிவாயு பேச்சுவார்த்தையும் ஈரான் ஒரு பிராந்திய எரிவாயு மையமாக மாறுவதையும் சுட்டிக்காட்டிய அவர் முதல் கட்டத்தில் இரு தரப்பினருக்கும் ஆர்வமுள்ள துறைகளில் ஒன்று ரஷ்யாவிலிருந்து எரிவாயு இறக்குமதி ஆகும். இரண்டாவது கட்டத்தில் பரிமாற்றம் அல்லது பிற நாடுகளுக்கு போக்குவரத்து மூலம் எரிவாயு வர்த்தகம் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. மேலும் 1 அல்லது 2 பிரச்சனைகள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. முதல் கட்டத்தில் எரிவாயு இறக்குமதியின் அளவு இறுதி செய்யப்பட்ட பிறகு அதன் விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் பக்னேஜாத் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஈரானிய மற்றும் ரஷ்ய தரப்புகளுக்கு இடையே நடந்த சுமூகமான கலந்துரையாடல்களை பற்றி குறிப்பிட்ட அவர் ஈரானிய மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகளின் கூட்டு முயற்சிகள் மூலம் 18வது ஆணைய கூட்டம் கட்டமைப்பு தடைகள் மற்றும் தற்போதுள்ள சவால்களை நீக்கி இரு முக்கிய நாடுகளுக்கும் ஏற்ற அளவிற்கு இருதரப்பு உறவுகளை உயர்த்த உதவும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, பிரிக்ஸ், எரிவாயு ஏற்றுமதி நாடுகள் மன்றம் மற்றும் OPEC+ ஆகியவற்றில் உறுப்பினர் பதவி மூலம் ஈரான் மற்றும் ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு பொதுவான நலன்கள், அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச பாதுகாப்பை வழங்க வழிவகுத்தது. மேலும் இந்த ஒத்துழைப்பு ஆழமடையும் என்று நம்புகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சர்வதேச அரங்கில் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை வலியுறுத்திய அவர் உலகளாவிய ராஜதந்திர துறையில் ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவுகள் குறிப்பிடத்தக்கவை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடன் ஜனவரி மாதம் கையெழுத்தான மூலோபாய கூட்டு ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கும் மசோதாவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கையெழுத்திட்டதாக ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனமான RIA திங்கட்கிழமையன்று செய்தி வெளியிட்டது.
இந்த மசோதா இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யாவின் மாநில டுமாவால் அங்கீகரிக்கப்பட்டது. புடின் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தம் 20 ஆண்டுகள் நீடிக்கும் என்பதோடு பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில், விவசாயம், நிதி, போக்குவரத்து, அறிவியல், கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நீண்டகால ஒத்துழைப்புக்கான சட்டக்கட்டமைப்பையும் நிறுவுகிறது. இதேவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஈரானின் சகோதர அண்டை நாடுகள் என்றும் புதுடில்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஈரானின் சகோதர அண்டை நாடுகள், பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார மற்றும் நாகரிக உறவுகளில் வேரூன்றிய உறவுகளை அனுபவித்து வருகின்றன. மற்ற அண்டை நாடுகளைப் போலவே நாங்கள் அவர்களை எங்கள் முதன்மையான முன்னுரிமையாக கருதுகின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்த கடினமான நேரத்தில் அதிக புரிதலை உருவாக்க பாரசீக கவிஞர் சாதி கற்பித்த மனப்பான்மைக்கேற்ப இஸ்லாமாபாத் மற்றும் புதுடில்லியில் இருக்கின்ற அதன் அலுவலகங்களை பயன்படுத்த ஈரான் தயாராக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்வதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்திருக்கிறார். இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீரின் கோடைகால தலைநகரான ஸ்ரீநகரில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பஹல்காம் சுற்றுலா பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் சுற்றுலா பயணிகள் குழு மீது ஆயுதமேந்திய நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. இந்த தாக்குதலில் குறைந்தது 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திய அதிகாரிகள் இந்த சம்பவத்தை ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று விவரித்திருக்கிறார்கள். காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலில் தங்கள் மேற்கு அண்டை நாடு ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார்கள். காஷ்மீர் மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்டதற்காக பாகிஸ்தான் போராளி குழுக்களையும் இந்தியா குற்றம் சாட்டியது. இந்திய காஷ்மீரில் நடந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான செனட்டர் முகமது இசாக் தார் வருத்தம் தெரிவித்த அதே வேளையில் இந்தியாவின் எந்தொரு ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளுக்கும் எதிராக எச்சரித்திருந்தார். அணுசக்தி நாடான இஸ்லாமாபாத் அதன் தேசிய நன்மைகளை பாதுகாக்க இந்தியா எடுக்கின்ற எந்தொரு நடவடிக்கைகளுக்கும் அதே வழியில் பதிலளிக்கும் என்று அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் ஒரு பக்கம் முடியாமல் தொடர்ந்து வருகிறது. இதற்கிடையே ரஷ்யா நாட்டிற்குள்ளேயே திடீரென தாக்குதல்கள் நடந்து வருகிறது. அப்படித்தான் இப்போது அங்கு நேற்று கார் குண்டுவெடிப்பு ஒன்றில் ரஷ்ய ஜெனரல் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கடந்த 4 மாதங்களில் 2வது முறையாக ரஷ்யாவின் டாப் அதிகாரி ஒருவர் கொல்லப்படுகிறார். இந்த தகவலை ரஷ்யாவின் குற்றவியல் புலனாய்வு அமைப்பு உறுதி செய்திருக்கிறது. கடந்த 4 மாதங்களில் மூத்த ரஷ்ய அதிகாரி கொல்லப்படுவது இது 2வது முறையாகும். ரஷ்ய ராணுவத்தில் முக்கிய செயல்பாட்டுத் துறையின் துணைத் தலைவராக இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் யாரோஸ்லாவ் மோஸ்காலி. மாஸ்கோவின் புறநகர் பகுதியான பாலாசிகாவில் வைத்து இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இங்கு அவரது காரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தெரியாமல் காரை இயக்கிய போது ஜெனரல் யாரோஸ்லாவ் கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ரஷ்ய குற்றவியல் புலனாய்வு துறை உறுதி செய்தும் இருக்கிறது. இந்த சம்பவம் ரஷ்யாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் மோஸ்காலிக்கு வீட்டிற்கு அருகே அவரது கார் கொழுந்துவிட்டு எரியும் வீடியோவும் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக புலனாய்வுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ஸ்வெட்லானா பெட்ரென்கோ கூறுகையில், காரில் வைத்து வெடிகுண்டை வெடிக்க செய்திருக்கிறார்கள். அவர் கண்டிப்பாக உயிரிழக்க வேண்டும் என்பதால் வெடிகுண்டை கூர்மையான துகள்களை போட்டு நிரப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் புலனாய்வு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணை நடந்து வருகிறது. சம்பவ இடத்தில் சேகரிக்கப்பட்ட வெடிகுண்டு பாகங்களை மீட்டு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு யார் காரணமாக இருக்கலாம் என்பது குறித்து எந்த ஒரு தகவலையும் ரஷ்ய அரசு பகிரவில்லை. அதே நேரம் இந்த சம்பவத்தை ஒரு பயங்கரவாத செயல் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோவா சாடியிருக்கிறார். அவர் மேலும் கூறுகையில், ஐரோப்பாவில் நடந்து வருகின்ற போரை எப்படி நிறுத்துவது என்பதுதான் முக்கிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் இதனால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள், உயிரை இழக்கிறார்கள். இன்றும் கூட மாஸ்கோவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒரு ரஷ்ய அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். முன்பே குறிப்பிட்டது போல ரஷ்யாவின் முக்கிய ராணுவ அதிகாரி தாக்குதலில் கொல்லப்படுவது இது 2வது முறை. முன்னதாக கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரும் இதே போல வெடிகுண்டு வைத்தே கொல்லப்பட்டார். அதாவது அவரது வீட்டுக்கு வெளியே ஒரு மின்சார ஸ்கூட்டர் நிறுத்தப்பட்டிருந்தது. சரியாக இவர் வெளியே வரும்போது அதில் மறைத்து வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் இகோர் கொல்லப்பட்டார். இகோர் ரஷ்யாவின் கதிர்வீச்சு, உயிரியல் மற்றும் வேதியியல் பாதுகாப்பு படைகளுக்கு தலைமை தாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் நடந்த சில நாட்கள் கழித்து இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ராணுவம் பொறுப்பேற்று
தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.